இந்த படத்துல உங்களை வந்துட்டு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சசிகுமார் நாங்க பார்த்தோம். போராளி படத்துக்கு அப்புறமா அந்த ஒரு ஸ்டைல்ல இருந்தாலும் ஒரு சசிகுமார் எங்களால வித்தியாசமா பார்க்க முடிஞ்சுச்சு. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட படத்துல என்ன மாதிரியான டிராவல் இருக்கும்? நீங்க எந்த அளவுக்கு மாறுபட்டிருப்பீங்க இந்த கதாபாத்திரத்துல இருந்து வேற? இல்லை இப்போ அவரோட இந்த படம் பண்ணும்போது நம்ம ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம பண்ணும்போது ஒரு சேஃபாக ஒரு இதுக்குள்ளே போயிட்டுருப்போம். இந்த மாதிரி படம் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். நமக்கான படம் இது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இதுக்குள்ளேயே பண்ணலான் இருக்கும். இப்போ அவர்கிட்ட பண்ணும்போது கொஞ்சம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அது நடித்து வெளியில் வரும்போது நம்ம எந்த மாதிரி கேரக்டர்ஸ் வேணால் நடிச்சு பண்ணலான்ற ஒரு ஒரு இது தைரியம் வந்துருக்கு. அதுதான் உண்மையிலே. அதே மாதிரி இப்ப நிறைய பேர் வில்லனா நடிக்கிறாங்க. உங்க ஃப்ரெண்ட் சமுத்திரகனி சார் கூட நிறைய படங்கள்ல வந்துட்டு இப்ப வில்லனா பண்ணிட்டாரு. நீங்க அது மாதிரி வில்லனா நடிப்பீங்களா? அதே மாதிரி ரொம்ப ஏஜ்டான வில்லனா நடிக்க சொன்னா கூட நடிப்பீங்களா? தெரியல, நான் ஐடியா. அதுக்கான ஸ்கிரிப்ட் வரணும், வந்தால் தான் ஸ்கிரிப்ட பண்ணணும். பொறுத்து தான் வந்து வில்லனா நம்மளை ஏற்றுக்குங்களா, நம்ம முகம் வில்லனுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரில. பண்ணோம்னா வந்துச்சுன்னா இதான் இது பண்ணுவோம். சரி, ஓகே. அதே மாதிரி இந்த படத்துல வந்துட்டு நீங்க நடிச்சதுலயே எனக்கு இந்த சீன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் அனுபவிச்சு நடிச்சேன். என்ன அறியாமலே இந்த சீனுக்குள்ள என்ன ஊடுருவி நான் கொண்டு போயிட்டேன். அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சீன் இருக்கா இந்த படத்துல? நிறைய சீன் இருக்கு. ஏதாவது ஒரு சீன் பத்தி ரிவீல் பண்ண முடியுமா? இல்லை, நிறையா ஒவ்வொரு சீன் அப்படி இருக்கும். ரொம்ப நான் ஃபீல் பண்ணி எதுவுமே இதுதான் பண்ணது வந்து கோயில் திருவிடைமருதூர் கோயிலில் ஒரு சீன் எடுத்தோம். ஒரு கண் கலங்கி பண்ணுற ஒரு விஷயம். அது வந்து உண்மையிலேயே கண் கலங்கி அழுது. கண் கலங்கிட்டீங்க. அது அது அந்த சீன் நான் உணர்வுபூர்வமாக நடித்த ஒரு விஷயம். எல்லாமே வந்தது அந்த ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து சேது படம் வந்து அந்த திருவிடைமருதூர் கோயில் கும்பகோணத்தில் தான் பண்ணோம். பாலா சார் டைரக்ட் பண்ணும்போது அங்கே பண்ணோம். அதே இடத்துல அதே இதில் நான் இப்போ நடிகராக அங்கே போயிருந்தேன். ஸோ அது ஒரு எமோஷன் ஆயிடுச்சு எனக்கு அந்த இது. ஸோ அந்த எமோஷனல் வேறு, அந்த சீனும் எமோஷனலான சீனுன்னும் போது அந்த கோயிலில் பண்ண சீன் என்ன அறியாமலே எனக்கு அந்த கண்ணீர் வந்துச்சு. அந்த சீன் எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம். அந்த சீன் உங்களோட குருவோட படத்திலேயே நீங்க வந்துட்டு நடிச்சிருக்கீங்க இந்த படத்துல. இந்த படத்தோட கதையை உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணும்போது எனக்கு இந்த கதை கருவுல இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா, அதனால இந்த கதைக்குள்ள நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்தீங்களா? இல்ல என் குரு வந்து அவர் சொன்னார். அவர் சொல்லுவார். எனக்கு வந்து அவர் வந்து இந்த படம் இப்படி ஒரு படம் வச்சுருக்கேன் பண்ணணும்னு சொல்லும்போதே நான் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நான் எந்த கேள்வியும் கேட்கல அவர்கிட்ட. நான் பண்ணிட்டேன். பட் ஒரு சிஷ்யன், அதாவது ஒரு குருவும் சிஷ்யனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதுதான் எங்களுக்கு இந்த படத்தில் இருந்தது. என்ன ஒரு நடிகனாக அவர் எந்த இடத்துலையும் அவரும் பார்க்கல, நானும் நடிகனாக போய் அங்கே நிற்கலை. ஒரு ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் வந்த ரிலேஷன்ஷிப் தான் இந்த படம் கடைசி வரைக்கும் தொடர்ந்துட்டு இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாடோடிகள் படத்துல வந்துட்டு அனனி அவங்கள மாமா மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. இதுலயும் நாங்க ட்ரெய்லரை பார்த்தோம். சொல்லு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா வரலட்சுமி கேக்குறாங்க. இது மாதிரி உங்களை எல்லாருமே மாமா மாமான்னு செல்லமா கூப்பிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் லைஃப்ல உங்களை யாராவது இது மாதிரி மாமான்னு சொல்லி கூப்பிடுறதோ, கணத்தை பிடிச்சி சாப்பிடுறது அது மாதிரி யாராவது பண்ணியிருக்காங்க? நம்மளுடைய கல்ச்சர் அது. ஆக்சுவலாக மாமா பொண்ணு நம்மளோட லேண்டு ஊர்ல நம்ம இது கண்டிப்பா பண்ணுறது அதோட பண்ணிருப்பாங்க. நம்மளுடைய விஷயங்கள் அது. அப்படி தான் நம்ம வளர்ந்துருப்போம், எல்லாருமே வளர்ந்துரும். அதனால தான் எல்லாருக்கும் அது பிடிக்குது, அந்த மாதிரி பிடிக்குது. இன்னமும் வந்து என்னுடைய படத்தில் நடித்த எல்லா ஹீரோயின்ஸும் மாமா தான் சொல்கிறாங்க. அப்படின்ற ஒரு விஷயம், மாமான்னு என்ன கேர் பண்ண அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அது அப்படி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. படம் பார்க்கும்போது என்ன அந்த அந்த படத்தில் மாமான்னு சொன்னால் எல்லாருக்கும் பிடிச்சிருக்காது. அவங்களுக்கு பிடிச்சது. நம்ம வீட்டில் இப்படி ஒருத்தர் இருப்போம், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நம்ம மாமா அப்படி இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அதை நான் பிரதிபலித்தேன். அவங்களுக்குள்ளே இருக்க மாதிரி ஒன்று இருந்தது. நீங்க டைரக்டரா இருந்ததுக்கும் நடிகரா இருந்ததுக்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? டைரக்டரா இருந்து எனக்கு இதெல்லாம் ரொம்ப ப்ளஸ் பாயிண்டா இருந்தது, நான் இதெல்லாம் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணேன். ஆனா நடிகரா இருந்து இதெல்லாம் எனக்கு மைனஸா இருக்கு, நான் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி அப்படி ஏதாச்சும்? ஒன்றும் இருக்காது. டைரக்டர் இருக்கும்போது நமக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஜாஸ்தி இருந்தது. நமக்கு வந்து எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒன்று. நடிகராக இருக்கும்போது அந்த 6 மணி வரை தான் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீ தான். இந்த ஷூட்டிங் நடக்கும்போது மட்டும்தான். அதுக்கப்புறம் நமக்கு வந்து எதுவும் கிடையாது. ஆனால் வந்து டைரக்டராக இருக்கும்போது 24 மணி நேரமும் அதை சிந்திச்சு அதோட இதுக்கு பண்ணும்போது ஒரு விஷயம். ஸோ அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. நடிகரா இருந்து என்ன மாதிரியான சீன்ஸ்ல நடிக்க கஷ்டப்படுவீங்க? ஃபைட் சீனா, இல்ல காமெடி சீனா, இல்ல ரொமான்டிக் சீன்ஸ்லயா? எதுல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கஷ்டமா இருந்தது? ச்சே, இதை வந்துட்டு நம்ம நடிக்கும் போது கொஞ்சம் டஃபா இருக்கியா, நிறைய டேக் வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்கு? அது டைரக்டரை பொறுத்து தான், அவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்க நீங்க இது அப்படின்ற ஒரு வரைக்கும் அது விஷயம். மாதிரி பார்த்ததா? நான் அப்படி பண்ணலை. அதுதான் சொல்கிறேன். எனக்கு 2 விஷயங்கள். ஒன்று இருந்தது, சில இடத்துங்களில் எனக்கு கூச்சங்கள் இருந்தும் அப்போ இருக்கும். ஒரு நடிகை முதல் இருக்கும்போது ஒரு விஷயம். இந்த படம் தாரத்தப்பட்டை பண்ணும்போது பாலான்னு சொல்லும்போது அவங்ககிட்ட கொஞ்சம் அங்கங்கே ஒரு கூச்சம் இருக்குது. அதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அது நான் அடுத்த படம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதெல்லாம் மீறி தான் நான் வந்திருக்கேன்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியும். ஒரு சில சீன்ஸ் பண்ணும்போது ஒரு தயக்கம் எனக்கு இப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது இப்போ ஒன்றும் தெரியல, கரெக்டாக அது பண்ணிடுவோம். அதே மாதிரி
டைரக்டர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு படைப்பு எடுக்கிறாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு நாள் நடந்த ஒரு தாக்கமா இருக்கும் அந்த கதையா இருக்கட்டும். இப்போ நாடோடிகள் படத்துல வந்த கதையே கூட உங்க வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு தாக்கத்தை வச்சு நீங்க எடுத்திருக்கலாம். அது மாதிரி நீங்க எடுத்த படங்கள்ல இந்த படம் வந்துட்டு என் லைஃப்ல ஏற்கனவே நடந்திருக்கு, அதோட தாக்கமா தான் நான் இந்த படத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது படம் அப்படி இருக்கா? எதுவும் இல்லை. எந்த நம்ம படம்? பார்த்த விஷயம் தான். சுப்பிரமணியபுரம் நான் முதல் படம் டைரக்ட் பண்ணும்போது அது வந்து என்னன்னா நான் பார்த்த விஷயங்கள் தான் அது. நான் பார்த்த கேள்விப்பட்ட விஷயங்கள் அதோட ஒரு கற்பனையை வச்சு அப்படிதான் நான் அந்த படம் பண்ணேன். நாடோடிகள் போக சமுத்திரக்கனி அவர் வாழ்க்கையில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் நாடோடிகள் பண்ணாது. ஈசனும் நான் கேள்விப்பட்ட பார்த்த விஷயங்கள் அப்படிதான் அதை தான் வச்சு நாங்கள் பண்ணுறோம். அதுக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணி பண்ணுறோம். நான் மட்டும் இல்லை, எல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்க அது. ஓகே. அதே மாதிரி இப்ப தமிழ் சினிமால ரொம்பவே பார்க்கப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு படம் அப்படின்னு வந்து வெற்றி அடைஞ்சிட்டா, அது தொடர்ந்து அதை பேஸ் பண்ண படங்கள் நிறைய வருது. இப்போ வந்துட்டு ஹாரர் காமெடி அப்படின்னு சொன்னா ஹாரர் காமெடி நிறைய வரும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு எபிக் மூவினா எபிக் மூவி தொடர்ந்து வரும். ஃபேண்டசினா ஃபேண்டசி தொடர்ந்து வரும். இந்த மாதிரியான வரதுக்கான காரணங்கள் என்ன? அது மாதிரி வந்துட்டு வரதுக்கு வந்துட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கா? மக்கள் கிட்ட ஏதாவது சகிப்புத்தன்மை ஏற்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு இல்லை, தோணுதா? சக்ஸஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அது மாதிரி வர்றதில்ல, வந்துட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் இல்லை. அது வேற ஒரு படம் வந்து அதோட சக்ஸஸ் தான் மாற்றிட்டு போகும். ம். ஸோ ஒன்று பிடிச்சா அதை தொட்டு தொட்டு தான் போவாங்க. இப்போ ஒரு 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 விஷயம் வந்தது. நான் சுப்பிரமணியபுரம் அந்த டைம் பண்ணும்போது வெறும் ரவுடிசம் கதையாக வந்தது. ஆமா. அப்படி தான் வந்துக்கிட்டே இருந்தது. அது எப்போ பண்ணுமோ அதுக்கப்புறம் ஒரு காமெடி படம் வந்தோடனே வெறும் காமெடி டைப்பாக வந்துட்டு இருந்துச்சு. ஓகே. அப்புறம் இப்போ ஹாரர் டைப்பாக வந்துட்டு இருக்கு. ஆமா. ஸோ அப்போ ஒன்று ஒன்றா ஒன்று வந்து வேற ஒன்று உடைக்கும் போது அந்த ஃபார்முலா அப்படி போய்கிட்டே தான் இருக்கும். இது ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு வெற்றினா ஒரு சக்ஸஸ்னே அந்த மாதிரி தான் கேட்பாங்கல்ல, எனக்கு அந்த மாதிரி படம் வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. வேற ஒன்று அட்டம் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதுதான் அப்படி கேட்குறனால அது அப்படியே வந்துட்டே தான் இருக்கும். ஓகே. அதே மாதிரி உங்க படங்கள்ல மோஸ்ட் ஓவர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. எல்லா படங்கள்லயுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவம் எப்பவுமே கொடுத்துருப்பீங்க. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஃப்ரெண்ட் இவர் தான். என் லைஃப்ல இவரை என்னால எப்பவுமே மறக்கவே முடியாது. எனக்கு சின்ன வயசுல இருந்து இவர் தான் வந்து எனக்கு எப்பவுமே ஹெல்ப்பா இருந்தார் அப்படின்னு சொல்றதுல இப்ப நினைவுக்கு வரக்கூடிய ஃப்ரெண்ட் யாரு இது சார்? எல்லாருமே தான். எல்லாருமே ஒருத்தர்லாம் சொன்னேன். ஏன்னா நாங்கள் வந்து நான் போர்டிங் ஸ்கூலில் படித்தேன். ம். கொடைக்கானல் செயின்ட் பீட்டர்ஸ் வந்து போர்டிங் ஸ்கூல் தான் என்னோட ஸ்கூல். ஸோ அப்போ வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக அதுதான் என்னோட பேசிக்கலாக என்னோட படங்கள் என்ன அறியாமல் வர ஃப்ரெண்ட்ஷிப் அதுதான் வருது. அதுதான் இப்போ அன்னைக்கு பிடிச்ச அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போயும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. சின்ன வயசில் யார் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வேற ஒரு ஊரில் வேற ஒரு நாட்டில் இருப்பாங்க, சென்னையில் எல்லாமே இருப்பாங்க. பட் இன்னும் அவங்களோட தான் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ ஒருத்தர் இல்லை, ஒரு கேங்காக தான் அது இருக்கும். ஓகே. அதே மாதிரி வந்துட்டு இப்போ இளையராஜா சாரோட 1000வது படம் இந்த படம். இந்த படத்துல நீங்க உங்களோட படத்துல அவர் வந்துட்டு பணியாற்றி இருக்காரு. 1000வது படம் அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமையா இருக்கு? யாராவது இதை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்களா? உங்களுக்கு வந்துட்டு இல்லை, நீ ரொம்ப எனக்கே லக்கி ஃபஸ்ட்டு அப்படிங்கிற அது மாதிரி சொன்னாங்களா? தெரிஞ்சோடனே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பாலா சார் படத்தை நடிக்கிறோன்ற ஒரு சந்தோஷம், அதை விட இன்னொரு சந்தோஷம் நமக்கு கிடச்சிருக்கு. என்னென்னா இளையராஜா சார் 1000வது படம் ஒரு வரலாற்று பதிவு. அதில் நாங்கள் ஒரு ஓரமாக அங்கே அதில் இருக்கோம். ஸோ அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. அதே மாதிரி உங்களோட லைஃப்ல யாராச்சும் உங்களை பாராட்டியிருக்காங்க சார்? உங்களோட நடிப்பாக இருக்கட்டும், இல்ல உங்க படைப்பா இருக்கட்டும். எதையாவது வந்துட்டு இவங்க பாராட்டினதை என்னால மறக்கவே முடியாது. இவங்களோட பாராட்டை வாங்குறதுக்காகவே நான் இந்த அளவுக்கு உழைச்சேன். என்னால முடிஞ்சது அப்படிங்கிற அளவுக்கு யாராவது இருக்காங்களா? எல்லாருமே பாராட்டினாங்க. அதில் பாலா சார் பாராட்டினதை மறக்க முடியாத ஒரு விஷயம். சுப்பிரமணியபுரம் படம் முடிச்சுட்டு குருக்கிட்டே பாராட்டு அவர்கிட்ட வாங்கியாச்சு. ஒரு படம் போட்டு காமிச்சேன். ஒரு ஒரு பயத்தோட தான் நின்னேன். எப்படி இருக்குங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க, படம் நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் அடுத்து தான் அவர் டீச்சர் பார்க்குறேன். முட்டி போட அவர் வச்சிருவாங்கன்னு என்ன ஒரு பயம் சொல்கிறாரு, இருந்தது. அவர் என்ன சொல்கிறாருன்னா குரு சொல்கிறதால நமக்கு அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம், அப்படி சொல்லும்போது எப்படி இருக்கும் அப்படின்னும்போது இதாக இருந்துச்சு. அவர் ப்ரிவியூ பார்த்தாரு, பார்த்துட்டு பிடிச்சோடனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து பாராட்டினாரு. நல்லா வருவேன், நான் வந்து மனசார வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அது எனக்கு மறக்க முடியாத இப்ப நீங்க இந்த ஒரு இடத்துல வந்து விஷயமா நிக்கிறீங்க. இருக்கும். அதுக்கான மெயின் காரணமே அவர் தான். ஓகே. இப்ப தாரை தப்பட்டை படம் பொங்கலுக்கு வெளியாயிடுச்சு. பொங்கல்ல வந்துட்டு நீங்க மக்களையும் சந்திச்சிட்டீங்க. மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க பொங்கல் விஷயோட சேர்த்து எங்களுக்காக சொல்லிடுங்க சார். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் தான் சொன்னோம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட தாரத்தப்பட்டை படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஃபெஸ்டிவலில் என்னோட படம் ரிலீஸ் ஆகுறது எனக்கு வந்து பெரிய சந்தோஷம். ஏன்னா நாங்கள் வந்து பேசிக்கலாக நாங்கள் வந்து விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க தான். எங்கள் தாத்தா விவசாயம் பண்ணார் அப்படின்னும்போது எங்களுக்கு பொங்கல் வந்து பெரிய ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஃபெஸ்டிவலில் பொங்கலுக்கு வந்து நான் வேறு நடிகர்கள் படங்கள் தான் நான் போய் பொங்கலுக்கு போய் பார்ப்பேன். ஃபெஸ்டிவலில் நம்ம ஒரு படம் பார்க்கணும், அப்போ தான் இருந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பொங்கலுக்கு என்னோடய படம் ரிலீஸ் ஆகுது, அதை நான் போய் பார்க்க போகிறேன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேட்டரில் போய் தாரத்தப்பட்டை பாருங்க. நன்றி, வணக்கம்.
ஸோ இன்னைக்கு வந்துட்டு தாரை தப்பட்டை படம் குறித்தும் சசிகுமார் அவர்களோட திரை பயணத்தை குறித்தும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசினோம். அவரும் ரொம்பவே அழகாக ஆன்சர் பண்ணார். இதே மாதிரி இந்த பொங்கல் தினத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த பொங்கல் தினத்தை நீங்கள் எல்லாருமே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருங்க. இதே மாதிரி நான் உங்களை அடுத்த ப்ரோக்ராமில் மீட் பண்ணுறேன். ஆனால் அது வரைக்கும் டடா பபாய், see you.